ஷபா முடியலப்பா நம்மனால. மதுரையில கால் வச்சதுல இருந்து ஒரு நிமிஷம் கூட உட்காரலங்க. அப்பா அங்கேயும் இங்கேயும் அதை பண்ணி இதை பண்ணி பயங்கரமான ஷூட். பாப்பீங்க கண்டென்ட். என்ன வெயில் வெயில் என்னங்க இப்படி? பெங்களூர்ல வெயில் மோடத்தை தள்ளினாலும் காட்டாது. ஆனா இங்க என்னதான் மோடம் போட்டாலும் வெயில் மட்டும் பல்ல இழிச்சுக்கிட்டே இருக்குது. பயங்கரமான கிளைமேட்டு, சுஸ்தா. இப்பதான் சபான்னு உட்காந்துருக்கோம். எங்க இருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். ஃபேமஸ் ஜிகர்தண்டால இருக்கோங்க. அதாவது மேகலா, இந்த ஜிகர்தண்டாக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுங்களா? எனக்கு தண்டா மட்டும் தான் தெரியும், ஜிகர்னா என்னன்னு தெரியாது. தண்டானா இந்த பவுடர் விளம்பரத்துலாம் கூல் கூல் தண்டான்னு வருது, அது ஹிந்தி தண்டா. அதேதான். இது வந்து பெர்ஷியன்ல ஜிகர்னா ஹார்ட்னு அர்த்தம், தண்டானா கோல்டுன்னு அர்த்தம். சரி சொல்லுங்க. கோல்டு ஹார்ட்டா? ஹார்ட் கோல்டுங்க. அதாவது நம்ம இதயத்துக்கு அப்படியே ஒரு புத்துணர்ச்சியா இருக்குமா, அதுதான் இந்த ஜிகர்தண்டா. தொண்டைக்கு மட்டும் இல்லாம அது இதயம் மட்டும் போதாமா, பாத்துக்கலாம். ஓகே. ஆனா இங்க மூளைக்கு எல்லாரும் தண்ணி குடிக்கிற மாதிரி ஜிகர்தண்டா குடிச்சிட்டு இருக்காங்க. அது இன்னைக்குதான் நான் நோட்டீஸ் பண்றேன். மதுரை ஜிகர்தண்டாக்கு ஃபேமஸ், ஓகே. ஆனா இந்த அளவுக்கு பாப்பா பயங்கரம். சரி, ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்கோம். டேபிள் காலியா இருக்கு, வாய் வேற வரண்டு போகுது. இறக்குங்களேன் அண்ணா, கொஞ்சம் எடுத்துட்டு வந்து வைங்களேன். நானே கேக்குறேன். சூப்பர். நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன வந்துகிட்டே இருக்குது? என்ன இதுவும் ஜிகர்தண்டா அதுவும் ஜிகர்தண்டாவா? இது ஜிகர்தண்டாங்களா? இதுவும் ஜிகர்தண்டா. இதுவுமா? இதுவும் ஜிகர்தண்டா. அதுவுமா? இதுவும் ஜிகர்தண்டா. வந்துருச்சு கடைசியா. ஏய், இத்தனை கிளாஸ்? இத்தனை கிளாஸா? நமக்கெல்லாம் முன்னாடி வந்து ஒரே ஒரு ஃப்ளேவர் தான் இருந்தது. இப்ப பாருங்க நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. ஜிகர்தண்டா ஒண்ணுதானங்க? ஏங்க, அந்த ஐஸ்கிரீமே வந்து ஒண்ணுதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. 1008 ஃப்ளேவர்ஸ் வந்துருச்சு. நம்ம ஜிகர்தண்டால ஒரே ஃப்ளேவர் எதுக்குங்க கொடுக்கணும்? இப்போ நமக்கு என்னன்னா அந்த நட்ஸ் போட்டிருக்காங்க, பாசுந்தி போட்டிருக்காங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸ்பெஷல் ஜிகர்தண்டாலாம் இருக்குது. எது ஸ்பெஷல்? இதோ இதுதாங்க ஸ்பெஷல். சூப்பர். நம்ம என்ன தெரியுமா பண்றப்போ, இப்படியே பேசிட்டே இருந்தா எல்லாம் வெயிட் ஆயிடும் இல்லையா? ஆமா. எடுத்து டேஸ்ட் ஆரம்பிச்சிருவோமா? நீங்க அங்க இருந்து ஆரம்பிங்க, நான் இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்க ஆரம்பிச்சு சொல்லுங்க முதல்ல. இப்போ வந்து இது வந்து என்ன பண்ணீங்கன்னா பாசுந்தி வித் ஐஸ்கிரீம். பாசுந்தி, ஓகே. ஆமா, டேஸ்ட் போயிடலாமா? என்ன விக்கிச்சா? அப்படியே இந்த டயர்ட்னஸ்ல சாப்பிடுறப்போ தொண்டையில இறங்குதுங்க. தொண்டையில இறங்குது. ஓகே, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குது. டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது என்னது? பாசுந்தி வித் ஐஸ்கிரீம். பாசுந்தின்னா அது ஸ்வீட், பாலாடை மட்டும். மலாய். ஓகே, ஜிகர்தண்டா வித் மலாய். எப்படி? நல்லா இருக்கா? தொண்டையில இறங்குதா? நான் தண்டா ஹே, தண்டா ஜிகர்தண்டா நல்லா இருக்குது. बहुत தண்டா ஹே, बहुत தண்டா ஹே. இப்போ வந்து இது வந்து ஸ்பெஷல் ஜிகர்தண்டா. ஸ்பெஷல் ஜிகர்தண்டானா ஜிகர்தண்டாவோட ஐஸ்கிரீம் பாசுந்தி எல்லாம் மிக்ஸ் ஆமா, இதுதானே ஸ்பெஷல்? ஆமா, இதுல ஸ்பெஷல்னு பாத்துருவோமா? ஐஸ்கிரீம் போட்டோன்னே வந்து பக்காவா இருக்குது. சாப்பிடுங்க. எல்லாம் உருகி போச்சே. ஆமா. சரி, மதுரை வெயிலுங்க. நைட் நேரத்துல ஐஸ்கிரீம் உருகுங்க. எனக்கு வந்து பர்சனலா பால் பிடிக்காது. இது பால் மாதிரியும் இல்ல, ஆனா பால் மாதிரி இல்லாமையும் இல்ல. இருக்கு ஆனா நல்லா இருக்கு. இருக்கு ஆனா இல்ல, நல்லா இருக்கு. இந்த ஜிகர்தண்டால ஐஸ்கிரீம் போட்டு அதுக்கு மேல நட்ஸ் போட்டு பயங்கரமா இருக்குது. அந்த நட்ஸோட கிரன்ச் கொடுக்குது, நல்லா இருக்கு. சரி, அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இது ட்ரை ஃப்ரூட்ஸ். ஆமா, இதுல ஜிகர்தண்டா கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் கலந்துருக்கும். இப்போ நம்ம பார்த்தது நட்ஸ், ஆமா ட்ரை ஃப்ரூட்ஸ். ஓகே, எல்லாமே கலந்துருக்கு. இன்னும் விட்டு நல்லா கலக்கிட்டு இருக்கீங்க நீங்க. நல்லா எல்லாம் அடியில் இருக்குங்கிறாரு, விட்டு கலக்கி எடுத்து சாப்பிடுங்கிறாரு. கலக்குங்க கலக்குங்க. எப்படி டூட்டி ஃப்ரூட்டி போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. ஆமா, அடியில இருக்குது எல்லாம் கலக்குறாங்கப்பா, கலக்கி கலக்கியா. சரி, நட்ஸ் ஜிகர்தண்டா நிறைய நட்ஸ் போட்டிருக்காங்க. சாப்பிடுங்க. ஓ, பாசுந்தி வருதுங்க அப்படியே. இது என்னன்னா ஜிகர்தண்டால நட்ஸ் வந்து நிறையவே தூவி போட்டிருக்காங்க. ஆனா அந்த கிரன்ச் அப்படியே இருக்குது. இருக்குதா? ஓகே.
நாக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு பக்கம் பல்லு இந்த முறுக்கு முறுக்குன்னு அது வேணுங்குது. ஆமா. இந்த பக்கம் நாக்கு ருசி வேணுங்குது. தொண்டை குளுகுளுன்னு இருக்கணுங்குது. பயங்கரமான காம்பினேஷன். இப்போ இதுல எது வந்து பெஸ்ட் என்னாலே சூஸ் பண்ண முடியல. எல்லாமே நல்லா இருக்கு. அப்ப எல்லாத்தையும் அடிச்சிருவோம். ஐயா காலையில இருந்து பயங்கரமா அலைஞ்சு திரிஞ்சு செம்ம கண்டென்ட் எடுத்து வந்திருக்கோம். நீங்க இதெல்லாம் விட்டுட்டு நீங்க அந்த கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்றோம்னா நாங்க பயங்கரமா வேலை செஞ்சு முடிச்சுட்டு தான் எங்களால இந்த மாதிரி உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண முடியுது. அடுத்து ருசி ஒரு ருசியும். அதாவது என்னன்னா இந்த காலையில 6 மணிக்கெல்லாம் நாங்க ஷூட்டிங் போயிட்டோம். 6 மணில இருந்து நிக்காம வந்து நாங்களும் எங்க டீமும் ரொம்ப வேலை பார்த்துட்டு இப்ப மணி 9:15 ஆகுதுங்க. நீங்க மறக்காம மதுரையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டாவை மிஸ் பண்ணாம வந்துட்டு விசிட் பண்ணிடுங்க. கண்டிப்பா தெரியாம இருக்காது. ஆமா, நீங்க வேற எங்க இருந்தா நீங்க வரீங்க அப்படின்னா எந்த கடையிலாவது நீங்க வாங்கி குடிங்க. ஆனா இந்த கடையில நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. ஃபேமஸ் ஜிகர்தண்டால வந்து நிறைய ஃபிளேவர்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஒன்னொன்னு ஒரு மாதிரியான ஒரு ஃபிளேவர்ல ஜிகர்தண்டாவை இன்னும் அதோட ருசியை கூட்டி கொடுக்குது, என்ஹான்ஸ் பண்ணுதுங்க. ரியலி குட். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து என்னன்னு கேட்டேன். இதுல வந்து அந்த பாதாம் பிசின் இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்களா, நீங்க முதல்ல இது நல்ல குளிர்ச்சியா இருக்கு, பாத்துக்கிட்டே இருக்க முடியல. வேணா குடிக்க ஆரம்பிச்சேன். நீங்க சாப்பிட்டுடுங்க. அதான் அந்த பாதாம் பிசின் இதுல இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு என்னன்னா நம்ம பாடியை வந்துட்டு பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுது. சரி, நம்ம ஸ்கின்னுக்கு இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வயிற்று புண்ணு அந்த பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் அது ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளவுதான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ருசியோட சேர்த்து ஒரு உணவு உங்களுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்டோடவும் இருக்குது அப்படின்னா அது ரியலி குட். அது ஒரு ரெகுலராக அடிக்கிற வேலைக்கு நாங்கள் தண்ணி வாங்குறதோட ஜிகர்தண்டா பாட்டிலாம் வாங்கி வச்சுக்கோங்க போல் இருக்கு. அதுவும் மெயினாக அந்த நட்ஸ் போட்டு வாங்கி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இது மோஸ்ட்லி யாருக்கு ஜிகர்தண்டா என்னென்னு தெரியாமல் இருக்கிறவங்க, இல்லை மேபி இதை ட்ரை பண்ணாமல் இருக்கிறவங்க, வேறு ஸ்டேட்லேருந்து நீங்கள் வர்றவங்க, அவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம் இல்லையா. இவ்வளோ நேரம் நம்ம அறுத்து கொட்டியிருப்போம். மதுரைக்காரங்க பார்த்தாங்கன்னா நம்மள அறுத்து கொட்டிடுவாங்க. போங்கடா, நெய்வாமிருதமா இருக்குங்க, வாங்குங்க, நீங்க போயிட்டு வாங்கிட்டு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி மதுரை சீரீஸ்ல நாங்க ஏகப்பட்ட விஷயங்களை கவர் பண்ணியிருக்கோம். மேடம் வந்து நம்ம ஃப்ரீடம் ஃபார்மிங் சேனல்ல ஒரு கலக்கி இருக்காங்க. அதே மாதிரி மேகலா வந்துட்டு காலையில இருந்து நிக்காம ஓடி 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 ஃப்ரீடம் பிசினஸ் என்னென்னலாம் கவர் பண்ண முடியுமோ அது எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இந்த உள்ளூர் எக்கானமி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ரிலேட்டடா வந்து பயங்கரமா கவர் பண்ணியிருக்காங்க. மறக்காம 2 சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 சேனலையும் போட்ட வீடியோ கண்டிப்பா பாருங்க. நீங்க மதுரை சீரீஸ் வந்து ஆக்சுவலி நல்லா இருக்குது. நம்ம எப்பவுமே ஃபார்மிங்னா வெறும் ஃபார்மிங், பிசினஸ்னா வெறும் பிசினஸ் அப்படி போயிருப்போம். கிரீன் மேட், ஐயோ அந்த கொடுமையா கேக்குறீங்க. கிரீன் மேட்ல ஷூட் பண்ணி ஒரு ரியாலிட்டி வேர்ல்டுக்கு நாங்களும் போகல. அதே மாதிரி உங்களுக்கும் நாங்கள் காட்டல இத்தனால. ஆனால் இனிமே ஒரு விஷயமும் நாங்கள் களத்தில் இறங்கி அதை ரியாலிட்டியை காட்டி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணியாச்சு. அண்ட் இது எங்களுக்கு ஒரு புது அனுபவம் தான் இருக்கு. ஆமாம், சீரியஸ்லி இது ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய மக்கள்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். புதுசு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்குதுங்க. பாருங்க, நான் என்னதான் வந்து தமிழ்நாட்டிலே இருந்தாலும் இத்தனை ஃப்ளேவர் ஜிகர்தண்டா நான் ட்ரை பண்ணது இல்லை. எனக்கே இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நம்ம தூங்கா நகரத்தோட ஸ்பெஷாலிட்டி இன்னொன்னுன்னா, நம்ம சிட்டில இருக்கிறோம்ல, கடையெல்லாம் என்ன 10 மணிக்கெல்லாம் சாத்தி போயிடுவாங்க. இந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டா நைட்டு 3 மணி கூட ஓப்பனா இருக்கும். நைட்டு 3 மணிக்கா? ஆமா, இங்க யாரும் தூங்க மாட்டாங்க போலங்க. நம்மெல்லாம் படுத்தா எப்படா தூங்கணும். ஆனா இங்க பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க அம்மா எல்லாம் சும்மாவே ஒரு நிமிஷம் உட்கார மாட்டாங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்தவங்க. இவங்க மம்மி கூட அப்படிதான். ஆனா மதுரைக்காரவங்க எப்படா உட்காருவோம், எப்படா தூங்குவோம்னு காத்துக்கிட்டு இருப்போம் இல்லையா. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியுதுப்பா, சாமி என்னங்க ஒரு சீரியஸா நம்ம வந்துட்டு இவங்க டைம்ல எந்திரிச்சாதான் நம்ம ஆஃபீஸ்க்கு போய் 2 மணி நேரத்துல சேர முடியும். முக்கியமான ஒரு விஷயம், ஜிகர்தண்டா நைட்டு 3 மணிக்கு கிடைக்கும்னு சொன்ன மாதிரி சார் வந்து சொன்னார். இப்பதான் வந்து ஃபேமஸ் ஜிகர்தண்டா வந்து காலையில 9:30 மணிக்கெல்லாம் ஜிகர்தண்டா வேணுமா, டீ காஃபி குடிக்கிற மாதிரி அவங்க விற்க ஆரம்பிச்சிடறாங்க. அதே மாதிரி இது எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கவங்களும் நல்ல தாராளமா குடிக்கலாம். சுகர் இருக்கிறவங்க அளவா நீங்க குடிக்கலாம், வயசானவங்க குடிக்கலாம், சின்ன பசங்க கூட குடிக்கலாம். நாட்டு சக்கரை தான் சேர்க்குறாங்களாம். நாட்டு சக்கரையா? பரவாயில்ல. இது நீங்க டயட்ல இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து சுகர் எடுத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிறவங்க தாராளமா வந்து குடிக்கலாம். ரொம்ப அருவா போடுறோம். சரி மேகலா தான் நம்ம வந்து இவங்களுக்கு பை பை சொல்லலாம். நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சிடறாங்க. பை பை. கேமரா பிடிச்சிட்டு இருக்கிறவங்களா பாவம் பார்த்து ரொம்ப அது இருக்குல்ல. வாங்க டீம், வாங்க வந்து எல்லாரும் ஒரு கலக்கி. ஆனால் பயங்கரமான டீம் ஒர்க்கு. நீங்க கூடிய சீக்கிரம் இந்த எபிசோட பார்ப்பீங்க. ஏகப்பட்ட பிசினஸ் கவர் பண்ணியிருக்கோம், ஏகப்பட்ட
மேகலா ஜிகர்தண்டா சாப்பிடலாம். இருங்க சொல்லி முடிச்சிடலாம். ஏகப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் ஸ்டப்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்டென்ஷன்ல போகக்கூடிய அந்த தொழில் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எபிசோட பாருங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா தயவுசெய்து காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. எவ்வளவு நேரம் அறுத்து கொட்டணும் கழுவி ஊத்தும் செய்வீங்க, அதை பார்த்து அலோவ் பண்ணிக்கலாம் கமெண்ட்ஸை. வந்தீங்கன்னா மறக்காம ஃபேமஸ் ஜிகர்தண்டா ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணிட்டு இந்த எல்லா ஃபிளேவர்ஸையும் நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். அப்படியே எங்களை வந்து இன்ஸ்டாலையும் டேக் பண்ணி விட்டுருங்க. கடையோட லொகேஷன் ஆகட்டும், கடையோட எல்லா டீடைல்ஸும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். வந்து விசிட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.